சென்னையில கொரியன் முதலாளி கொண்டாயின்னு ஒரு தனியார் முதலாளி ஒரு கொண்டாய் அப்படின்னு ஒரு கார் நிறுவனம் வச்சிருக்காங்க. அவன் நிலத்தில் அவன் வளத்தை பாதுகாத்து என் நிலத்தில் இருக்கிற நீரை வேட்டையாட வரும். இங்க வளர்ச்சி என்று கட்டமைக்கப்படுகிறது, வேலை வாய்ப்பு என்று காதிலே தேன் ஊற்றப்படுகிறது. ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4 லட்சம் லிட்டர் தண்ணீர். எத்தனை லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுது? இங்கே நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் நீங்கள் உறிஞ்சிக் கொள்ளலாம் என்று ஒப்பந்தம். உற்பத்தியிலே அரை மணி நேரம் 1 மணி நேரம் மின்சாரம் தடைபட்டால் ஏற்படுகிற இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துச் செல்ல 8 வழி 4 வழி சாலைகள். மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்கிறது. இதே நிறுவனம் கொரியாவிலே இருந்தால் அங்கு என் பிள்ளைகள் போனால் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். இங்கே இருந்தால் 50,000 கொடுத்தால் போதும். உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடிகளில் கொண்டு போக முடிகிறது. ஆனால் இவர்கள் சொல்லுகிற அடிப்படை கட்டமைப்பு என்பது சாலை போடுதல், விண்ணூர்தி நிலையம் கட்டுதல், துறைமுகங்கள் கட்டுதெல்லாம் உனக்கும் எனக்கும் அல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வள வேட்டைக்கு என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள